தெரியுதுல்ல, பேசாம எங்க வீட்லயே இரு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல உங்க அண்ணே அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். என்னால அவர் முகத்திலே முழிக்க முடியல. நீ ஏதாச்சும் யோசிச்சு மனசை குழப்பிக்காத, நான் பாத்துக்கிறேன். ம்? இல்ல மலரு, நான் இப்படி இங்க ஐயா சாமி, கொஞ்ச நாள் நீ இங்க இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஆரச்சாமி உன்னை கொலைவெறியோட தேடிட்டு இருக்கான். புதுசா ஏதாவது சிக்கல்ல மாட்டி விடுறதுக்கு அவங்க வீட்டு ஆளுங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ இங்க இருக்கிறது தான் உனக்கு பாதுகாப்பு. அப்படி இருந்தாதான் நீ பத்திரமா இருக்கேன்னு நானும், நான் பத்திரமா இருக்கேன்னு நீயும் பதட்டப்படாம இருக்கலாம். நான் பத்திரமா இருக்கணுங்கிறது உனக்கு முக்கியம் தானே? ம், நினைச்ச விஷயத்த சாதிக்கிறதுல நீ பெரிய ஆளு தான். ஐயா உட்கார் உட்கார். இந்த வீட்டில் நீயும் ஒரு ஆளாயிட்ட, அப்புறம் என்ன? ஐயா நான் எல்லாம் எனக்கு தெரியும். நான் மாவட்டங்கிறதுலாம் அப்புறம். முதல்ல மலருக்கு அண்ணன். அவளோட நல்லது கெட்டது பற்றி தான் என்னோட கவலை. இல்லைங்க, அது உனக்கும் மலருக்கும் நடுவில் இருக்கிற உறவுல நான் குறுக்க வரமாட்டேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், மனசுல வச்சுக்கோ. மலர் என்ன விட உன் மேல உசிரே வச்சிருக்கு. உனக்காக அது என்ன பண்ணியிருக்குன்னு உனக்கே தெரியும். அதை எப்பவும் நான் மறக்க மாட்டேங்கய்யா. எனக்கு வயசாகுது, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவளை பார்த்துக்கோ, அது போதும். அண்ணா, ஏன்னு இப்படி எல்லாம் பேசுற? நெருப்புனா வாய் வெந்துராதுமா. மலருக்கு நான் இருக்கேங்கய்யா, கவலைப்படாதீங்க. அது போதும் சக்தி, வேற எதுவும் வேண்டாம். நான் இருக்கேங்கய்யா, மலருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆண்டாளு, வருத்தப்படுறியா? ஏன்? இல்ல, நீ சாட்சி சொன்னதெல்லாம் வீணா போச்சு. நிஜமாவா? ஆமா அழகர், நான் என் மனசாட்சிக்கு விரோதமா போய் சொல்ல. அதே சமயத்துல என் அண்ணனுக்கும் தண்டனை கிடைக்கல. ஆனா உங்க அண்ணன் உன் மேல கோவமா இருக்காரு. அது நியாயம் தானே? எனக்கு சந்தோஷம்தான். உனக்கு வருத்தமா இருக்கா? வருத்தமாவும் இருக்கு, நிம்மதியாவும் இருக்கு. புரியல. தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கல, அது வருத்தம். இதுல நிம்மதி என்ன? உன்னை சந்தோஷமா பாக்குறதா நிம்மதி. அழகர், ஆமா ஆண்டாளு, உங்க அண்ணனுக்கு எனக்குமான சண்டை இப்போதைக்கு ஓய போறதில்ல. ஆனா உன்னால உன் அண்ணனுக்கு தண்டனை கிடைச்சிருந்தா நீ அதை நினைச்சு வருத்தப்பட்டிருப்ப. இப்போதைக்கு அது இல்லை, அந்த ஒரு நிம்மதி எனக்கு இருக்கு. போதும் ஆண்டாளு, நன்றியும் நன்றி கடனும். உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு, அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாத. ஆமா ஆண்டாளு, உன் குடும்பத்துக்காக, உன் அண்ணனுக்காக, எனக்காக, இப்ப என் அப்பாவுக்காக எவ்வளவுதான் நீ கஷ்டப்படுவ?